நண்பர்களே, மேடையில பார்க்க வேண்டும். எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார், முதலமைச்சர் எங்கள் கூட்டணியை பார்த்து தூக்கம் தொலைந்து போய்விட்டார் என்று. எங்கள் முதலமைச்சருக்கு தூக்கம் தொலைந்து விட்டது என்பது உண்மைதான். அது நேற்றைக்கு அல்ல. என்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இந்த மக்களை பற்றிய கவலையால் தூக்கம் தொலைத்தவர்தான் எங்கள் தலைவர். எண்ணி பாருங்கள், அவர் பொறுப்பேற்ற போது இந்த நாடு மகிழ்ச்சியாக இருந்ததா? ஒரு கொரோனா என்கிற ஒரு கொடுமையான நோய் நாடு முழுவதும் சுற்றி மக்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, இரவில் தூக்கம் இல்லை. எப்படி இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவது என்கிற கவலையோடு இருந்தார். வேறு எந்த முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு செயலை செய்தார். ஆம், அந்த கோவிட் என்கிற நோய் பாதிக்கப்பட்டிருந்த அந்த வார்டுக்குள் காப்புடை அணிந்து மருத்துவர்களோடு முதலமைச்சரே சென்றார். அது தமிழ்நாட்டில் தான் நிகழ்ந்தது. எனவே எடப்பாடி அவர்களே, முதலமைச்சர் தூக்கம் தொலைத்தது உண்மைதான். அது உங்களுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக. சரி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அமித்ஷா என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சொல்லப்படுகிற செய்தியும் நேற்றைக்கு நடந்த செய்தியும் எப்படி இணைகிறது என்று பாருங்கள். நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லுகிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம் என்று சொல்லுகிறோம். நேற்றைக்கு அமித்ஷா கூட்டணி என்கிற பெயரில் எடப்பாடியும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார், மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்றார். எடப்பாடி பதில் சொன்னாரா? எடப்பாடி எதிர்த்து சொன்னாரா? நான் கேட்கிறேன், இருமொழி கொள்கை என்பதை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் இருமொழி கொள்கைதான் இந்த நாட்டின் கொள்கை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அண்ணா ஒரு முறை சொன்னார், நான் முதலமைச்சர் பதவியிலே இருந்து விலகி போகலாம், மாறி போகலாம், இன்னொருவர் வரலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று இருக்கிற வரையில், தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கைதான் பள்ளிக்கூடங்களிலே இருக்கும் என்கிற வரையில் இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு உண்மையாகவே நம்முடைய அண்ணாதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பெயரில் ஆண்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் குறைந்தபட்சம் கூட்டணிகள் எல்லாம் கொள்கை முற்றுமாக ஒத்துப்போகிற கூட்டணிகள் என்று சொல்ல முடியாது. கொள்கையிலே வேறுபட்டிருந்தாலும் ஒரு குறிப்பான நோக்கத்திற்காக கட்சிகள் கூட்டணி சேருவது உண்டு. இருப்பினும் கூட எடப்பாடியார் ஒரு வார்த்தையாவது எடுத்து சொல்ல வேண்டாமா? எங்களை பொறுத்தளவு இருமொழி கொள்கைதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு மும்மொழி கொள்கை இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி சேர்கிறோம் என்று சொல்லி இருந்தால் கொஞ்சம் மானம் மரியாதையாவது அந்த கட்சிக்கு மிச்சப்பட்டிருக்கும். பேசாமல் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களே, என்ன பொருள்? நான் நேற்றைக்கு ராணிப்பேட்டையில பேசுகிற போது சொன்னேன், எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்கள் அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்தோம். அமித்ஷாவை தவிர அங்கே யாரும் பேசக்கூடாது என்கிற நிலை இருந்ததை பார்த்தோம். இரண்டு கட்சிகள் உட்காருகிற போது பின்னாலே இரண்டு கட்சிகளின் கொடிகள் பறக்க வேண்டாமா? பாரதிய ஜனதா கட்சி கொடி மட்டும்தான் பறந்தது. எடப்பாடி கைகட்டி இருந்ததை பார்த்தோம். அதுவெல்லாம் உங்கள் கவலை, நாங்கள் கவலைப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. இனிமேலும் அதிமுக என்றால் அண்ணா திமுக என்று சொல்லாதீர்கள். அதிமுக என்றால் அமித்ஷா திமுக என்று அறிவித்து விடுங்கள். உண்மையாக சொல்லுகிறேன், அவர்களின் கட்சியின் பெயரில் அண்ணா இருக்கிறார், அவர்கள் கட்சி கொடியில் அண்ணா பறக்கிறார். அவர்களின் கட்சி கொடியில் தான் அண்ணா இருக்கிறாரே தவிர திமுக மேடைகளிலே தான் அண்ணா கொடி கட்டி பறக்கிறார் என்பது உண்மை. அண்ணாவின் கொள்கை இடை, அண்ணாவின் கருத்து இடை திமுக மேடைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்து சொல்லுகின்றன. எந்த மாநில உரிமையாவது உங்களால் பெற முடியுமா? இந்த நாட்டுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்கிற அண்ணாவின் கொள்கையை சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிறேன் தாய்மார்களுக்காக நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பிள்ளைகள் நாட்டில் படித்து உயர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டதன் முதல் நோக்கம் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்பதற்காக. ஏன், எதற்காக அப்படி ஒரு கோரிக்கை எழுந்தது? 1901 ஆண்டு, நான் சொல்லுவது 120 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில்
யார் யார் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்த போது இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர வேறு யாரும் படிக்கவில்லை. அவர்களும் கூட அன்றைக்கு 26% தான் படித்திருந்தார்கள். 3% இருக்கிற அவர்கள் 26% படித்திருந்தார்கள். 100க்கு 97 பேராக இருக்கிற நம் பிள்ளைகளில் 2% பேர் கூட படித்ததில்லை என்பதால் நம் பிள்ளைகளுக்கும் படிப்பு வேண்டும் என்று தொடங்கப்பட்ட திராவிட இயக்கம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்பதற்கு என்ன அடையாளம்? நேற்றைக்கு செய்தித்தாளில் வந்த செய்தி இன்றைக்கு முரசொலியில் முதல் பக்கத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்க கூடும், இல்லையானால் நான் நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். 2 அறிவிப்புகளை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். ஒன்று, 32 கோடி ரூபாய் செலவில் 199 வகுப்பறைகள் புதிதாக அமைக்கப்படும். இன்னொரு பெரிய அறிவிப்பு என்ன தெரியுமா? 85 கோடி ரூபாய் செலவில் 326 நூலகங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கப்படும் என்கிற அறிவு இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த 2ம் எத்தனை தேவையானது? 2ம் எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவக்கூடும்? வகுப்பறைகள் பல இடங்களிலே இல்லை. இப்போதும் கிராமங்களிலே மரத்தடியிலே பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், அரசு பணத்தில் 32 கோடியை ஒதுக்குகிறோம். 200 அறைகள், சரியாக சொன்னால் 199 வகுப்பறைகளை உருவாக்க போகிறோம் என்கிறார். அடுத்து சொல்கிறார், படிப்பு என்பது பள்ளிக்கூடத்தோடு மட்டும் நிற்பதில்லை, நூலகத்திலே பிள்ளைகள் படிக்க வேண்டும். படிப்பு என்பது தொடக்கம், பள்ளிக்கூடம் என்பது தொடக்கம். அங்கே இருந்து படிக்க தொடங்குகிற பிள்ளைகள் நூலகத்திற்கு சென்று படிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய அறிவியெல்லாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நூலகங்கள் வேண்டும். இப்போதும் நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் பல இடங்களில் மிகப்பெரிய நூலகங்களை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எங்கெங்கே? சென்னையிலே ஒரு நூலகம் இருக்கிறது. சென்னைக்கு வந்தால் நீங்கள் மற்றதையெல்லாம் பார்க்கிறீர்களோ இல்லையோ, கோட்டூர்புரம் என்கிற பகுதியில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கிறது. அப்படி ஒரு நூலகம் இந்த தென் ஆசியாவிலேயே சிங்கப்பூருக்கு அடுத்து பெரிய நூலகம் சென்னையிலே தான் இருக்கிறது. நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்டிடம். எப்படி அறிவாலயத்தை உருவாக்கினாரோ அப்படி அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கினார். நேற்றைக்கு முன்தினம் வரை ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், அறிவாலயத்தின் செங்கலை உருவாக்கப் போகிறேன் என்று. இன்றைக்கு பார்த்தால் அவரை உருவிவிட்டார்கள். அவருக்கு அண்ணாமலை என்று பெயர். அறிவாலயத்தின் செங்கல்லை உருவப் போகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு வழி விட்டு எங்கே போவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலைகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொல்லுகிறோம், அறிவாலயத்தின் செங்கல்லை உருவுவதற்கு இன்னும் எவனும் பிறக்கவில்லை. இன்னும் ஒரு நூற்றாண்டானாலும் திமுக கழகத்தை எவனால் அசைக்க முடியாது. காரணம், இது மக்கள் இயக்கம், மக்களுக்காக பிறந்த இயக்கம், மக்களின் அறிவை வளர்க்க வேண்டும் என்று பாடுபடுகிற இயக்கம். அதைத்தான் சொன்னேன், ஒரு அரசு செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அறிவு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 85 கோடி ரூபாயை ஒதுக்கி 326 நூலகங்களை உருவாக்க போகிறது. இதற்கு முன்பே அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையிலே இருக்கிறது. மதுரைக்கு போனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் ஒரு நூலகம் இருக்கிறது. இப்போது கோவையிலே தந்தை பெரியார் நூற்றாண்டு நூலகம் தொடங்க போகிறது. தந்தை பெரியார் பெயரால் இருக்கிற நூலகத்தில் இல்லாத நூல்களே இல்லை என்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் கோவைக்கு போனால் பெரியார் நூலகத்திலே படிக்க முடியும். இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொன்றையும் சொல்லுகிறேன். திருச்சியிலே ஒரு நூலகத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். என்ன பெயர் தெரியுமா? சென்னையிலே அண்ணா, மதுரையிலே கலைஞர், கோவையிலே பெரியார். நம்முடைய கட்சி தலைவர்கள் பெயர்தான் இருக்க வேண்டும் என்று கருதாமல் திருச்சியிலே பெருந்தலைவர் காமராசர் பெயராலும் நூலகத்தை கட்டி இருக்கிற மாண்பு நம் அரசுக்கு உரியது. எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் உரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும். உசிலம்பட்டியிலே மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம், பட்டிவீரன்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிறது. சவுந்தரபாண்டியனாருக்கு மணிமண்டபம், சென்னையிலே காரல் மார்க்சுக்கு சிலை. எந்த அரசும் இதுவரை சிந்திக்காத செயல்களை நம்முடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். காரல் மார்க்ஸ் தமிழ்நாட்டிலே பிறந்தவரா? காரல் மார்க்ஸ் இந்த திருச்செங்கோடு பகுதியிலே பிறந்தவரா? காரல் மார்க்ஸ்
உலகத்தின் எங்கோ ஒரு மூலையிலே பிறந்தாலும் உலகத்தையே மாற்றுகிற தத்துவத்தை தந்தவன் என்பதால் அந்த காரல் மார்க்ஸை, அம்பேத்கரை, பெரியாரை மதிக்கிற இயக்கம் தான் இந்த இயக்கம். எனவே காரல் மார்க்ஸ் பெயரால் எனக்கு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சவுந்தர பாண்டியனார் பெயரால் ஒரு மணிமண்டபம். சவுந்தர பாண்டியனார் யார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அதிலேயும் இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது, அதையும் நான் குறிப்பிட வேண்டும். சவுந்தர பாண்டியனார் பெயரால் அப்படி மணிமண்டபம் கட்டப்படுவதை நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள், எங்களை போன்ற தோழமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு மாலையிலே ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அதை வரவேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஆட்சி புரிகிற கட்சி நம்முடைய கட்சி என்பதற்காக சொன்னேன். யார் சவுந்தர பாண்டியனார்? ஐயா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது அவருக்கு உறுதுணையாக நின்ற தளபதிகளிலே ஒருவர். 1929 ஆண்டு செங்கல்பட்டிலே நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டிலே கலந்து கொண்டு சிவகங்கை ராமச்சந்திரனார், பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டியனார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றிய தீர்மானம்தான், நாங்கள் உள்ளே வருகிற போது ஜாதி பட்டத்தோடு வந்தோம், நான் உள்ளே வருகிற போது ராமச்சந்திர சேர்வையாக வந்தேன், இனிமேல் இந்த மாநாட்டை விட்டு வெளியே போகிற போது சேர்வையை இங்கேயே உதறிவிட்டு ராமச்சந்திரனாராக நான் வெளியிலே போகிறேன். நான் பட்டிவீரன்பட்டியிலிருந்து புறப்பட்டு வருகிற போது சவுந்தர பாண்டிய நாடாராக வந்தேன். சுயமரியாதை இயக்க மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது நான் இனிமேல் சவுந்தர பாண்டிய நாடார் இல்லை, சவுந்தர பாண்டியனார் தான் என்று பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதியை தூக்கி எறிந்து நம் பிள்ளைகளுக்கு பெயர்களுக்கு பின்னால் பட்டத்தை கொண்டு வந்து கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். எண்ணி பாருங்கள், ஒரு காலத்திலே இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது முதலியார் வீடு, இது பள்ளர் வீடு, இது பறையர் வீடு, இது சக்கிலியர் வீடு என்று அடையாளம் சொன்ன காலங்கள் மாறி இன்றைக்கு இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது மருத்துவர் வீடு, இது வழக்கறிஞர் வீடு, இது பொறியாளர் வீடு என்று நம் பிள்ளைகள் எல்லாம் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். உங்களை பார்த்து நாங்கள் கைகூப்பி கேட்பதெல்லாம் எங்கள் கட்சிக்கு வாக்குகள் அல்ல, நம் பிள்ளைகளுக்கான எதிர்காலம், அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சவுந்தர பாண்டியனார் தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக இருக்கிற போது, நான் சொல்லுவது 1930களில், அப்போது அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் கொண்டு வரத்தக்க நிலையிலே தான் நாடு இருந்தது. எப்படி இருந்தது? பேருந்துகளிலே அந்த பயணச்சீட்டிலேயே அச்சடித்திருந்தார்கள், தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் யாரும் பேருந்தில் ஏறக்கூடாது, பயணச்சீட்டிலேயே அடித்திருந்தார்கள். சவுந்தர பாண்டியனார் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அவர்தான் ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவர். அவர் கொண்டு வந்தார், இனிமேல் இப்படி பயணச்சீட்டில் யாராவது அடித்தால் அந்த பேருந்துகளுக்கான உரிமை லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் என்று 30களிலே அறிவித்த மாவீரர் பட்டிவீரன்பட்டி சவுந்தர பாண்டியனார். அவருக்கு இன்றைக்கு மணிமண்டபத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இப்படி நாடு முழுவதும் பல்வேறு செயல்கள் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். வெறும் படிப்பு மட்டுமில்லை, ஒவ்வொரு கட்டத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏதுமறியாத மக்கள், விவசாயம் நெசவு தொழிலை தவிர ஒன்றுமறியாத மக்களுக்காக உழைத்த கட்சி என்பதற்கு 2 செய்திகளை சொல்லுகிறேன். இங்கே மேடையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மாவட்ட செயலாளர் பேசுகிற போதும் நான் பேச வருகிற போதும் வரிசையாக வந்து நண்பர்கள் துண்டுகளை அணிவித்தார்களே, அது இந்த மேடையில் அணிவிக்கப்பட்டது எங்களை பெருமைப்படுத்துவதற்காக இருக்கலாம். ஆனால் இந்த துண்டு அணிவிக்கிற பழக்கம் நம் மேடைகளுக்கு எப்போது எப்படி வந்தது தெரியுமா? இங்கே இருக்கிற தாய்மார்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வருகிற போது காதுகளில் தறி சத்தம் ஓடுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே வந்தேன். இது நெசவாளர் பகுதி என்பதை நான் அறிவேன். கைத்தறியிலே இருந்து இப்போதுதான் விசைத்தறிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு, ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை வேறு. சரியாக சொன்னால் 1953 ஆண்டு இறுதியில் நெசவாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டார்கள். அப்போது 1953 ஆண்டு டிசம்பர் மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கழகத்தின் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். ஏதோ இருக்கிற கட்சிகளிலே இன்னொரு கட்சி திமுக அல்ல. நேற்றைக்கு வரைக்கும் திரைப்படத்திலே நடித்துவிட்டு
இனிமேல் திரைப்பட வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் வெற்றி கழகத்தை தொடங்குகிறோம் என்று தொடங்குகிற கட்சி இல்லை திமுக கழகம். யாருக்காகவும் இல்லை, நான் முதலமைச்சராக வந்தால் என்று சில பேர் பேசுகிறார்களே. திமுக கழகம் தொடங்குகிற போது முதலமைச்சர் கனவெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு ஒரு 36 பேர் முதலமைச்சர் கனவோடு அலைந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கனவு இருக்கலாம், ஆனால் ஆட்சி கட்டில் எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு தான் வந்து சேரும். காரணம், மக்களுக்காக உழைக்கிற கட்சி. நான் குறிப்பிடுகிற அந்த 53 தஞ்சாவூர் பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன தெரியுமா? நாடு முழுவதும் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்ட போது நெசவாளர் துயர் துடைப்போம். அந்த தீர்மானத்துக்கு தலைப்பு அதுதான், நெசவாளர் துயர் துடைப்போம். என்ன முடிவு? இனிமேல் எல்லோரும் கைத்தறி ஆடைகளை, இந்த நெசவாளர்களின் உழைப்பை மக்களுக்கு விற்பனை செய்து அந்த பணத்தை ஊர் ஊராக தலைவர்கள் தோள்களில் கைத்தறி ஆடைகளை சுமந்து விற்று வருகிற பணத்தை நெசவாளர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்த இயக்கம் நம்முடைய இயக்கம். நண்பர்களே, திமுக கழகம் அப்படி முடிவெடுத்துத்தான் 54 ஜனவரியில் ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் கைத்தறி ஆடைகளை சுமந்து விற்பனை செய்தார். நம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அடுத்த தலைமுறை அறியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். சென்னையிலே தலைவர் கலைஞர் அவர்கள், திருச்சியிலே பேரறிஞர் அண்ணா, காரைக்குடியிலே நாவலர் எல்லோரும் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்தார்கள். அப்படி விற்பனை செய்கிற போதுதான் முதலாக சென்னையில் ராயப்பேட்டையில் புதிதாக திரைப்படத்தில் நடிக்க வந்த ஒரு நடிகர், அவரும் வெளியிலே வந்தார். அவரை யார் அழைத்து கொண்டு வந்தார்கள்? பழம்பெரும் நடிகரான கலைவாணர் NS கிருஷ்ணனும் அவரும் ஒரே தெருவிலே குடியிருந்தார்கள். NS கிருஷ்ணன் அந்த கைத்தறி ஆடைகளை எல்லாம் வாங்கினார். அந்த நடிகரையும் அழைத்து வந்தார். அந்த நடிகரும் கைத்தறி துணிகளை கலைஞரிடத்திலே வாங்கினார். அவர்தான் நண்பர்களே, அன்றைக்கு அவருக்கு பெயர் ராமச்சந்தர், பிறகு MG ராமச்சந்திரன், இன்றைக்கு MGR என்று அறியப்படுகிற அவர் இந்த நெசவாளர் துயர் துடைக்க கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்த போது வாங்குவதற்காக வந்தார். கலைவாணர் அவரிடத்திலே குடியரசு பத்திரிகையை கொடுத்தார். கலைவாணர் அவரிடத்திலே கடக பத்திரிகைகளை கொடுத்தார். படிக்க வைத்தார். நெற்றியிலே திருநீரு, கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை, கதர் ஆடை என்று இருந்த MGR நம்முடைய கருப்பு சிவப்பு துண்டோடு மேடைகளுக்கு வந்தார். நம்மோடு 17-20 ஆண்டுகள் நம்மோடு இருந்தார். அது ஒரு பழைய வரலாறு. எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், நெசவாளர் துயர் துடைக்கத்தான் மேடைகள் தோறும், இனி அனைத்து திமுக கழக மேடைகள் தோறும் பேசுகிறவர்களுக்கு கைத்தறி ஆடைகளை அணிவியுங்கள், அது நம் நெசவாளர் துயர் துடைக்கும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இடையில் ஒரு தவறு புகுந்து விட்டது. இன்றைக்கு போர்த்தப்படுகிற ஆடைகள், பல ஆடைகள் பொன்னாடைகளாக, அந்த படபடவென்று இருக்கிற ஆடைகளாக இருக்கின்றன. வேண்டாம் நண்பர்களே, கவனமாக கைத்தறி ஆடைகளை மட்டுமே வாங்கி போர்த்துங்கள். தமிழ்நாடு முழுவதும் போர்த்தப்படுகிற கைத்தறி ஆடைகள் மக்களின் துயர் துடைக்கும். இந்த பொன்னாடைகள் குஜராத்திலிருந்து வருகின்றன. குஜராத்திலிருந்து நமக்கு இனி எதுவும் வேண்டாம், போதும், வந்த வரைக்கும் போதும், இனி வேண்டாம். கைத்தறி ஆடைகளை அணிவியுங்கள். இப்படித்தான் மேடையிலே பேசுகிற போது நான் காலம் கருதி எல்லோருடைய பெயரையும் சொல்லவில்லை. இல்லையானால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தங்கவேல் அவர்களே, பாலாஜி அவர்களே, மதுரை செந்தில் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, பரமானந்தம் அவர்களே என்று சொல்லுகிற போது கூட்டத்தில் இருக்கிற சிலருக்கு ஒரு சலிப்பு கூட வரும். என்னடா எல்லோரும் அவர்களே அவர்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அதற்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு உண்டு, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. எப்படி துண்டு போர்த்துவது நெசவாளர்கள் துயர் துடைப்பதோ அப்படி அவர்களே அவர்களே என்று அழைப்பது எதற்காக என்பதை நான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு நம்முடைய கட்சியிலே இருந்தவர்கள் யார்? ஒரு முடி திருத்த கடையிலே இருக்கிறவன், ஒரு தேநீர் கடையிலே இருக்கிறவர்கள், அவர்கள் தான் திமுக கழகத்தின் பக்கம் இருந்தார்கள். அன்றைக்கு நமக்கு எதிரே இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரசிலே பண்ணையார்கள் இருந்தார்கள், காங்கிரசிலே ஜமீன்தார்கள் இருந்தார்கள். திமுகவிலே வெறும் தொழிலாளிகளும் விவசாயிகளும் நெசவாளர்களும் தான் இருந்தார்கள். இந்த ஊருக்கு, தேவனாங்குறிச்சி என்கிற ஊருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வருகிறார் என்றால், அறிஞர் அண்ணா பேசுகிற போது இந்த கழகத்திற்கு பாடுபடுகிற தொழிலாளியின் பெயரை சொல்லி பேசுவார். குப்புசாமி அவர்களே என்பார், முருகன் அவர்களே என்பார். அடுத்த நாள் தெருவிலே குப்புசாமியும் முருகனும் நடக்கும் போது மக்கள் பேசிக் கொள்வார்கள், இவனை சாதாரண ஆள் நினைச்சோம், அண்ணாவே நேற்று கூட்டத்தில் பெயர் சொன்னார் என்று சொல்லுவார்கள்.
அண்ணா பெயர் சொன்னதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த மனிதனுக்கு அந்த ஊரில் இன்னொரு மதிப்பு கூடும். எனவே நம் தோழர்களை, கழகத்தின் தொண்டர்களை, கடைசியாய் நிற்கிறவனை கூட மதிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தான் அவர்களே என்று தொடங்கினோம். அது நிறைய சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிற போது சலிப்பு வரலாம். எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. 1949 செப்டம்பரிலே திமுக கழகம் தொடங்கப்படுகிற போது ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற கனவோடு வரவில்லை. தேர்தலிலேயே நாம் போட்டியிடவில்லை. 49 கட்சி தொடங்கி 57 வரைக்கும் தேர்தலில் போட்டியிடவில்லை. 1956 ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டில் அறிஞர் அண்ணா கேட்டார், நாம் தேர்தலிலே போட வேண்டும் என்று, போட்டியிட வேண்டும் என்று கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள், போட்டியிடலாமா என்று கேட்டு ஒரு தேர்தலை மாநாட்டில் நடத்தினார். 2 பெரும் பெட்டிகள் வைக்கப்பட்டன. தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிறவர்கள் எல்லாம் இதிலே வாக்குகள் போடுங்கள், கூடாது என்கிறவர்கள் அதிலே வாக்குகள் போடுங்கள் என்கிறார். நம்புவதற்கு மிக கடினம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆனால் 59 திருச்சியிலே 60,000 பேர் கூடியிருந்தார்கள். 60,000 பேரில் 56,000 பேர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு தேர்தலுக்கு வந்த கட்சி நம்முடைய கட்சி. தேர்தலுக்காக தொடங்கப்படவில்லை. எனவே எதற்காக இந்த பழைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற புதிய கட்சிகளும் திமுக கழகமும் உண்டு என்று கருதி விடாதீர்கள். 75 ஆண்டுகளை கடந்தும் இந்த தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிற கட்சி திமுக கழகம் தான். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் முஸ்லீம் லீக்கும் இந்திய அளவிலே தோன்றிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றி, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வலிமையாக 75 ஆண்டுகளாக இருக்கிற ஒரே கட்சி திமுக கழகம் தான். அதுவும் எளிமையாக கடந்து விடவில்லை. தலைவர்களை இழந்தோம். ஐயா பெரியார் மறைந்தார், அறிஞர் அண்ணா மறைந்தார், தலைவர் கலைஞர் மறைந்தார். தலைவர்கள் போனவுடன் கட்சி போய்விடும் என்று கருதினார்கள். எங்கள் கட்சியை விட்டு தலைவர்களும் போகவில்லை, தொண்டர்களும் போகவில்லை. திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல உலகத்தில் எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடைத்ததும் இல்லை. எனவே வழிவடியாக தலைவர்கள், அவர்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் அதுதான். ஒரு தலைவர் செல்வாக்கோடு இருக்கிற போதே இன்னொரு தலைவரின் முகம் தெரிகிறது. வேறு எந்த கட்சியிலும் இல்லை. ஜெயலலிதா இறந்து போனால் யார் அடுத்த கட்சி தலைவர் என்பதற்கு 6 மாதம் சண்டை நடந்தது. எங்களுக்கு தெரியும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு பிறகு எங்கள் தளபதி தான் தலைவராக வருவார் என்பது ஒருமனதாக இருந்தது. இன்றைக்கு தலைவர் முதலமைச்சராக இருக்கிற போதே தம்பி உதயநிதி துணை முதல்வராக, எழுச்சிமிகு முதல்வராக வந்து கொண்டிருக்கிறார். இந்த மேடையிலே நந்தகுமார் என்று ஒரு இளைஞர் பேசினார் என்றால், பேசியது நந்தகுமார் இல்லை நண்பர்களே, பேசியது நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி தான். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் அடுத்த தலைமுறையில் பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு, வெறும் பேச்சாளர்களை அல்ல, அவர்களை கொள்கையாளர்களாக உருவாக்குவதற்கு தம்பி உதயநிதியை போல, நம்முடைய துணை முதலமைச்சரை போல அத்தனை தெளிவான சிந்தனையோடும் தொலைநோக்கு பார்வையோடும் உடையவர்கள் யாரும் இல்லை. இப்படி காலகாலமாக நம்முடைய இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற போது அன்றாட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன பிரச்சனை? ஆளுநர் என்று ஒருவர் இருக்கிறார், RN ரவி என்று பெயர். அவர் இந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இல்லை, முடிந்த வரைக்கும் முட்டுக்கட்டை போடுகிறவராக இருக்கிறார். எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வதில்லை, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ கவனமாக செய்கிறார். இன்றைக்கு மதுரையிலே தியாகராயர் கல்லூரிக்கு போயிருக்கிறார். இப்போது நான் வருகிற போது வந்த செய்தியை சொல்லுகிறேன். மதுரை தியாகராயர் கல்லூரியிலே போய் மாணவர்களிடம் பேசுகிற போது என்ன சொல்ல வேண்டும்? பிள்ளைகளுக்கு நல்லவைகளை சொல்ல வேண்டும், வாழ்க்கை பற்றிய புரிதலை சொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறார்? அங்கே பேசிவிட்டு இன்றைக்கு நடந்திருக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள். இதுதான் கல்லூரியிலே உங்கள் வேலையா? கல்லூரியிலே எல்லா மதத்தை சார்ந்த மாணவர்களும் இருக்க மாட்டார்களா? இன்றைக்கு நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னார், நாளைக்கு ஒருவர் வந்து அல்லாஹு அக்பர் சொல்ல மாட்டாரா? இன்னொருவர் தேவனின் நாமம் வாழ்க என்று சொல்ல மாட்டாரா? நீங்கள் மதச்சார்பற்ற நாட்டில் மதச்சார்பற்ற அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் அது. இன்றைக்கு வருகிற போது தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலும் அதை பற்றிய விவாதம் தான் போய்கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன், அவர் செய்ய வேண்டியதை செய்வதில்லை, செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். நான் அந்த கதையை உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். 2 பேர் கோயம்புத்தூரிலே தொடர் வண்டியிலே ரயில் ஏறினார்கள். 2 பேரும் சென்னைக்கு போகிறார்கள்.
அந்த வண்டி கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு வருவதற்குள் 2 பேரும் பழகிவிட்டார்கள். ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, ரயில்ல ஏறினா தூங்கிடுவேன், கடைசியில தான் போய் நிற்பேன். ஆனா நாளைக்கு காட்பாடியில ஒரு திருமணம் இருக்கு, நான் அங்கே போய் இறங்கணும், அங்கே சென்ட்ரல் வரைக்கும் சென்னை வரைக்கும் போயிடக்கூடாது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னொருவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ரயில் ஏறினா எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுதான் இருப்பேன், காட்பாடியில உங்களை கட்டாயமா இறக்கி விட்டுறேன், நீங்க தூங்குங்கன்னார். அவர் தூங்கி கொஞ்ச நேரத்துல எழுந்து, ஐயா காட்பாடி வந்துருச்சான்னு கேட்டார். இவன் சொன்னா, இன்னும் சேலமே வரல, தூங்குப்பா, நீ ஏன், நான் எழுப்பி விடுறேன், ஒருவேளை நீ எந்திரிக்கலைனாலும் கட்டாயப்படுத்தியாவது உன்னை கொண்டு போய் காட்பாடியில பிளாட்ஃபார்ம்ல போட்டுறேன், நீ கவலைப்படாம தூங்குனார். 2 பேரும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துச்சு, 2 பேரும் உள்ளதான் இருக்கான். இவன் அவனை இறக்கல, அவன் எழுந்து கடுமையா கோவப்பட்டான். உன்னை நம்பித்தானே தூங்குன, காட்பாடியில திருமணம் காலையில 6 மணிக்கு, நீ கொண்டு வந்து இங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல என்னை இறக்கி விட்டுட்டியன்னு சத்தம் போட்டுட்டு அவன் ரயில விட்டு இறங்கி போயிட்டான். இந்த ஆளு ரொம்ப வருத்தமா இருந்தாரு. பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அந்த ஆளும் இறங்கி கோபப்பட்டு போயிட்டான். இன்னும் ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இவர் சொன்னா, நான் அவனுக்காக மட்டும் கவலைப்படல, நான் காட்பாடியில ஒருத்தனை கட்டாயப்படுத்தி இறக்கி விட்டேனே, அவன் எவ்வளவு திட்டுவானோன்னு நான் கவலைப்படுறேன்னா. இவனை இறக்கிறது, அதுதான் சொன்னால, காட்பாடி வரும்போது கட்டாயப்படுத்தியாவது உன்னை இறக்கிடுறேன்னு. எனவே யாரோ ஒருத்தனை தூங்கிட்டு இருந்தவனை இறக்கி விட்டுருக்கிறான். செய்ய வேண்டியதை செய்யவும் இல்லை, செய்யக்கூடாததை செய்தும் இருக்கிறார் என்றால் நம்ம ஆளுநரை தவிர இந்த கதை வேறு யாருக்கும் அவ்வளவு பொருந்தாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆளுநரை எதிர்த்து, இன்றைக்கு இருக்கிற அந்த கூட்டணிகளை எல்லாம் எதிர்த்து நாம் வருகிற தேர்தலில் எவ்வளவு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதை இங்கே பேசியவர்கள் எடுத்து சொன்னார்கள். நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் வெற்றி பெற்றால் அடுத்த தலைமுறை நலமாக இருக்கும். நம்முடைய வெற்றி என்பது நம்ம மக்களுக்கான வெற்றி, நம் பிள்ளைகளுக்கான வெற்றி. எனவேதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், வருகிற 2026 தேர்தலில் வெறும் வெற்றி போதாது, 234 இடங்களில் 200 இடங்களை நாம் பெற்றாக வேண்டும். அதற்கு உழைக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது, இப்போதிருந்தே திண்ணை பிரச்சாரத்தை தொடங்குங்கள். இன்னும் ஓராண்டு இருக்கிறது என்று சோம்பி விடாதீர்கள். ஓராண்டுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எத்தனையோ விதமான எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம். எனவே மிக கவனமாக ஒவ்வொருவரும் இன்றிலிருந்தே பணியை தொடங்குங்கள். நாம் தொடங்குகிற அந்த வேலைகள் இந்த நாட்டில் ஒரு சரியான இடத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலின் போது 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறுவோம் என்றார். என்னை போன்றவர்கள் கூட நம்பவில்லை. 40க்கு ஒரு 30 இடம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தோம். ஆனால் அவர் சொன்னதை செய்து காட்டினார். 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற்றோம். அதை போல இப்போது அவர் முன்னால் நம்ம வைத்திருக்கிற கோரிக்கை 234இல் 200 இடங்களை வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இந்தி என்கிற ஒரு மொழி இங்கே வந்து புகாமல் தடுக்க முடியும். வெற்றி பெற்றால்தான் 100 நாள் வேலை திட்டம் போன்றவைகளுக்கு ஒழுங்காக ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெற முடியும். வெற்றி பெற்றால்தான் இன்றைக்கு இருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்கும் இருப்பார்கள். இல்லையானால் அந்த எண்ணிக்கையை குறைத்து விடுவார்கள். என்ன நடக்க போகிறது? மக்கள் தொகை குறைந்து விட்டது என்று சொல்லி நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள். சரி, மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்னது யார்? மக்கள் தொகையை குறைத்தால் தான் நாடு முன்னேறும் என்று அரசு சொன்னது நாம் கேட்டோம். நீங்கள் மக்கள் தொகையை குறைக்கவில்லை என்றால் அதுவும் சாதாரணமாக அல்ல. மக்கள் தொகை எவ்வளவு கூடியிருக்கிறது? 1920 வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று பாரதி சொன்னார். 30 தான். அதற்கு பிறகு 1952 அது 54 கோடி, 2001 100 கோடியை எட்டிற்று. இன்றைக்கு 146 கோடி. நம்முடைய நாட்டில் மக்கள் தொகை பெருக பெருக நம்முடைய வளம் குறையும். நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்தியாவை போல ஆஸ்திரேலியா 2.5 மடங்கு பெரிய நாடு, மிகப்பெரிய நாடு. இந்தியாவின் அதாவது 2.5 இந்தியாவை ஆஸ்திரேலியாவிலே கொண்டு போய் வைக்கலாம். அவ்வளவு பெரிய நாடு ஆஸ்திரேலியா. ஆனால்
இங்கே நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இத்தனை பெரிய இந்தியா என்கிற நாட்டில் 146 கோடி பேர் இருக்கிறோம். நம்மை விட 2.5 மடங்கு பெரிதாக இருக்கிற ஆஸ்திரேலியாவில் நீங்கள் சொன்னால் நம்புவீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, வெறும் 3 கோடி மக்கள் தான் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய நாட்டில் 3 கோடி பேர் தான் இருக்கிறார்கள். அங்கே விளைவதையெல்லாம் 3 கோடி பேர் பங்கு போட்டுக் கொள்வார்கள். இங்கே அதை 140 கோடிக்கு மேலாக நாம் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்டில் வறுமை இருக்காதா, இந்த நாட்டில் அறியாமை இருக்காதா? எனவே உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளின் அளவுகளை குறையுங்கள் என்று தில்லியிலே இருக்கிற அரசு தான் சொன்னது. இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரோடும் பிறந்தவர்கள் 10 பேர் இருப்பார்கள். அன்றைக்கு ஒரு குடும்பம் என்றால் 8 பேர், 7 அண்ணன் 8 தங்கச்சியும் வாங்க. இன்றைக்கு அதை குறைத்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆக்கினோம். பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று ஆக்கினோம். இந்தியாவின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நாம் ஏன் குடும்பத்திலே பிள்ளைகளை குறைத்தோம்? நாடு வளர வேண்டும் என்பதற்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். அப்படி செய்த நமக்கு இன்றைக்கு தண்டனை தருகிறார்கள். ஏன் குறைத்தாய்? எனவே 40 தொகுதி உனக்கு கிடையாது, அதை குறைக்க போகிறோம். ஆனால் மக்கள் தொகையை கூட்டி இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு தொகுதிகளை கூட்டப் போகிறோம் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் கண்டித்து என்றைக்காவது அதிமுக கூட்டம் நடத்தி இருக்கிறதா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்றைக்காவது புதிதாக வந்திருக்கிற கட்சிக்கு இது புரியுமா? நண்பர்களே, மக்களுக்காக பேசுகிற, மக்களுக்காக உடைக்கிற கட்சி என்பதால் இதை மறுபடியும் மறுபடியும் இவற்றையெல்லாம் நாம் வலியுறுத்துகிறோம். தாய்மொழி தமிழ் வேண்டும். உலக நாடுகளோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் போதும். அதை போல நமக்கு இருக்கிற 40 தொகுதிகளை குறைக்க கூடாது. நம்மிடத்திலே இருந்து போகிற வரி பணத்தை தான் திரும்ப தருகிறார்கள். வருகிற வரி பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நாம் 1 ரூபாய் கொடுத்தால் 29 காசு தான் திரும்ப தருகிறார்கள். ஆனால் பீகார் 1 ரூபாய் கொடுத்தால் 2 ரூபாய் 10 காசு தருகிறார்கள். உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய் கொடுத்தால் 3 ரூபாய் 30 காசு தருகிறார்கள். இது நியாயமில்லை என்பதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல நடக்கிற இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற நீங்கள், கூட்டம் முடிந்தவுடன் வேலை முடிந்து விட்டது என்று கருதாதீர்கள். கூட்டம் முடிந்த பிறகுதான் வேலை தொடங்குகிறது. இங்கே இருந்து நாம் பகிர்ந்து கொண்ட செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. மறுபடியும் நம்முடைய ஆட்சி வருகிற போதுதான் இந்த நன்மைகளை நம்மால் தொடர முடியும். எனவேதான் இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களே, பெரியோர்களே, என்றென்றும் ஆதரவு தாருங்கள். ஒன்றை நம்புங்கள், எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் காலையில் பொழுது விடியும். நாட்டில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உதய சூரியன் உதிக்கும். சூரியன் தான் நம்முடைய சின்னம். சூரியன் தான் இந்த நாட்டுக்கு ஒளி தரும். சூரியனை சின்னமாக வைத்திருக்கிற திமுக கழகம் தான் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். ஆதரிப்போம். 226 226வது ஆண்டு 200 இடங்கள் படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.